நடந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப் ஃபைனல்ல டிஃபெண்டிங் சாம்பியனான அர்ஜென்டினாவையே ஸ்பெயின் வந்து வீழ்த்தி அழகா வேர்ல்டு கப்பை தட்டி தூக்கிட்டாங்க. இன்னைக்கு நடந்த மேட்ச்ல ரெண்டு டீமும் பயங்கரமா ட்ரை பண்ணுவாங்க, பயங்கரமா டஃபா கொண்டு போவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா ஸ்பெயின் ஸ்டார்டிங்ல இருந்தே கோல் அடிக்க ட்ரை பண்ணாங்க. எவ்வளவோ தடவை கோல் அடிக்க போய் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலங்க. அவங்க கோல் அடிக்க ட்ரை பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரியா ட்ரை பண்ணல, செகண்ட் ஹாஃப்லயும் வந்து சரியா ட்ரை பண்ணல. அதுக்கப்புறம் வந்து மேட்ச் முடிய போற அடிஷனல் டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 93வது நிமிஷத்துல அர்ஜென்டினா பிளேயர் பெர்னாண்டஸ்க்கு வந்து ரெட் கார்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, 11 பிளேயர்ஸை வச்சு அர்ஜென்டினானால ஸ்பெயினை சமாளிக்க முடியல. இனி 10 பிளேயர்ஸை வச்சு என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது, அதுக்கு தகுந்தாப்புல கரெக்டா 106வது நிமிஷத்துல ஸ்பெயின் பிளேயர் டோரஸ் ஒரு சூப்பரான கோலை போட்டாரு. அந்த கோலை ஸ்பெயின் போட்டதுதாங்க அதுக்கப்புறம் அர்ஜென்டினா ஐயோ அவங்க கோல் போட்டாங்க, நம்மளும் கோல் அடிக்க ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பதான் உருப்படியா வந்து கோல் அடிக்க ட்ரை பண்ணாங்க. ஏதோ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு விளையாண்ட மாதிரி அப்பதாங்க அர்ஜென்டினா கொஞ்சமாவது வந்து கோல் அடிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா என்னதான் வந்து அவங்கனால ட்ரை பண்ணாலும் அவங்கனால வந்து கடைசி வரைக்கும் கோல் அடிக்கவே முடியல. இதனால இந்த மேட்ச ஸ்பெயின் வந்து 1-0 அப்படின்ற அடிப்படையில வின் பண்ணி ரொம்ப அழகா ஃபுட்பால் வேர்ல்டு கப்பை தட்டி தூக்கிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச்ல அர்ஜென்டினா தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட டிஃபென்சிவ் அப்ரோச் தாங்க. ஏன்னா ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் அவங்க 11 தடவை ஷாட்ஸ் ஆன் டார்கெட் பண்ணி கரெக்டா ஒரு கோலை வந்து அடிச்சிருந்தாங்க. ஆனா அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷாட்ஸ் ஆன் டார்கெட் கூட வந்து ட்ரை பண்ணவே இல்லை. அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, எப்பா நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சுட்டு அவங்க கோல் அடிக்கட்டும். நம்ம எப்படி எகிப்து கூட இங்கிலாந்து கூட கடைசி நேரத்துல கம்பேக் குடிச்சு அடுத்தடுத்து கோல் அடிச்சோமோ, அது மாதிரி கடைசி நேரத்துல கம்பேக் கொடுத்து கோல் அடிச்சு மேட்சை வந்து வின் பண்ணிடலாம். கடைசி நேரத்துல அவங்க கண்ணுல வந்து மண்ணை தூவிடலாம் அப்படின்னு இந்த மாதிரி நினைச்சிருப்பாங்க போல. இந்த விஷயம்லாம் மற்ற டீம் கிட்ட வேணா செல்லுபடி ஆகும். ஸ்பெயின் கிட்ட போய் இந்த மாதிரி பருப்பெல்லாம் வேகுமா, நாங்க எத்தனை கப்பை வின் பண்ணிருக்கோம், உங்களை அவ்வளவு ஈஸியா வின் பண்ண விட்டுருவோமான்னு சொல்லிட்டு ஸ்பெயின் வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்டிங்ல இருந்தே கொடுத்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்ல வந்து அர்ஜென்டினா விளையாண்டதை பார்க்கும்போது அவங்க பெனால்டி வாய்ப்புக்காண்டி விளையாண்ட மாதிரி தான் வந்து தெரிஞ்சு, ஒரு ஃபைனலுக்காண்டி ஒரு கரெக்டான எஃபர்ட்டை போத்த மாதிரியே தெரியல. ஏதோ மற்ற மேட்ச் விளையாண்ட மாதிரி அவங்க பாட்டுக்கு ரொம்ப சாதாரணமா ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச் எடுத்து விளையாண்டுட்டாங்க. இதனால தான் அர்ஜென்டினா இந்த மேட்ச் வந்து தோத்துட்டாங்க. எது எப்படியோ இந்த மேட்ச்ல ஸ்பெயின் போட்ட எஃபர்ட்டுக்கு அவங்கள பாராட்டியே ஆகணுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வெறித்தனமா விளையாண்டு எப்படியாவது கப்பை தட்டி தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பை தட்டி தூக்கிட்டாங்க. இந்த மேட்ச்ல ஸ்பெயின் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.